அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமோ நாராயணா. நண்பர்களே, நாம் ஜோதிட பாடத்தை ஒவ்வொன்றாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். எதனால் நாம் ஜோதிடத்தை தெரிந்து கொள்ள வேண்டும்? ஏன் நமக்கும் ஜோதிடம் வராதா என்ற கேள்விக்கு பதிலாக நமக்கு நாமே ஜோதிடர் என்ற எண்ணத்தில் நான் உங்களுக்கு இதனை இந்த சேனலின் வாயிலாக எல்லா மக்களுக்கும் செல்ல முயற்சி எடுத்திருக்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ராசி கட்டத்தில் 12 ராசிகள் உள்ள கட்டம் இருப்பது நமக்கு தெரியும். அந்த 12 ராசி கட்டத்தில் ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு விஷயத்தில் பலவித தகவல்களை ஜோதிடர்களுக்கும் ஜோதிடத்தை தெரிந்த மக்களுக்கும் ஜோதிடத்தை பார்ப்பவர்களுக்கும் நிறைய விஷயத்தை அது அளிக்க செய்கிறது. சில பேருக்கு ஜோதிடம் தெரிந்திருக்கலாம், சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். அந்த தெரியாமல் இருக்கும் நபருக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். இப்பொழுது நம்முடைய அந்த 12 ராசி கட்டத்தில் 2 பகுதிகள் உள்ளன. அதனைப் பற்றி நாம் தெளிவாக பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த வீடியோ தரப்படுகிறது. இந்த படத்தில் நான் உங்களுக்கு அனைத்தையும் காண்பித்து இருக்கிறேன். வாருங்கள், நாம் தெளிவாக ஒவ்வொன்றையும் பார்க்கலாம். இதனை நான் அனைவருக்கும் புரியும் விதத்தில் எளிய நடைமுறையில் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். அதாவது, நாம் 12 ராசி கட்டங்களை 2 பகுதிகளாக பிரிக்க வேண்டும். மேலே உள்ள முதல் 6 கட்டங்கள், அதாவது சிகப்புக் கோடு வரைந்து பிரிக்கப்பட்டுள்ளது. அந்த 6 கட்டங்களும் தலைவிக்கு அல்லது மகாராணிக்கு அல்லது அரசிக்கு பிரிக்கப்பட்டுள்ள கட்டம். கீழே உள்ள 6 கட்டங்கள் அரசனுக்கும் அல்லது தலைவனுக்கும் அல்லது ராஜாவுக்கும் உள்ள கட்டமாகும். அதாவது, இந்த கருத்தில் நாம் என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த அண்டம் முழுவதும் சூரியனை சுற்றி இயங்குகிறது. ஜோதிட சாஸ்திரத்தில் நம் அண்டத்தில் கோள்கள் அனைத்தும் சூரியனை சுற்றி இயங்குகின்றன என்று அனைவரும் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் தெரிந்து இருப்போம். அப்படித்தான் அது எடுத்துக்கொள்ளவும் படுகிறது. இது கல்வி அறிவுதான். ஆனால் ஜோதிடத்தில் அப்படி அல்ல. ஜோதிடம் என்பது வான சாஸ்திரத்தில் நாம் பூமியை வைத்து முதன்மையாக மற்ற கோள்களை எடுத்து அதன் சுற்றுவட்ட பாதையில் கணிதங்கள் போட்டு அதன்படி பலன்களை நம் மக்களுக்கு சொல்ல வான சாஸ்திரம் கூறுகிறது. இதனை நாம் விவரித்து கூற வேண்டும் என்றால் இதுவும் ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கும். ஆனால் நமக்கு அவ்வளவு தெளிவாக கற்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு எந்த விஷயம் தேவையோ அந்த விஷயத்தை மட்டும் நாம் தெரிந்து கொண்டால் அதில் நாம் நம்முடைய ஜாதகத்தைப் பற்றி நமக்கு நாமே ஜாதகம் பார்ப்பது என்ற கருத்து நம்முள் ஈஸியாக வந்துவிடும். நாம் இந்த கட்டத்தில் உள்ள ஒவ்வொன்றையும் பார்க்கலாம். முதலில் நான் ராஜா கட்டத்தை எடுத்துக்கொள்கிறேன். அதாவது சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம். இவைகள் யாவும் ராஜாவுடன் இயங்கும் கட்டங்கள் ஆகும். நாம் போன பாடத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிந்து கொண்டோம். ராசியையும் ராசி அதிபதியையும் நட்சத்திரத்தையும் நட்சத்திர அதிபதியையும் நட்சத்திர அதிதேவதைகளையும் தெரிந்து கொண்டோம். இதிலும் அனைத்தும் ஒற்றுமையாகவே வரும். சிம்ம ராசி அந்த கட்டத்தில் ராஜா அமர்ந்திருக்கிறார், அதாவது அரசன். அந்த கட்டத்தில் சூரிய பகவான் ஆட்சி செய்யும் கட்டமாகும். நம்மளுடைய ஜோதிடத்தில் இந்த சிம்மத்தில் சூரியன் அமர்ந்திருந்தால் அதனுடைய பலன் மிகவும் உச்சமாக இருக்கும். அதன் நன்மையாக அல்லது கெட்ட கிரகங்கள் பார்த்தால் தீமையாகவும் இருக்கும். ஆனால் அந்த தீமை அவ்வளவு பெரிய கெடுதல் செய்யாது. இதனைப் பற்றி நாம் வரும் நாட்களில் மிக தெளிவாக ஒவ்வொரு கட்டத்துக்கும் நாம் பலன் சொல்லுவோம். இப்பொழுது சில விஷயங்களை மட்டும் நாம் தெரிந்து கொள்வோம். அடுத்த வரிசையில் கன்னி வருகிறார். அதாவது ராஜதந்தி, ராஜா மந்திரி, ஆலோசகர் என்று இவருக்கு பல பெயர்கள் உண்டு. புதன் உச்சத்தில் இருந்தால் அனைத்தும் நன்மை என்ற ஒரு பெயரும் உண்டு. அதாவது சூரிய பகவானுக்கு ஆலோசனை கூறும் இடத்தில் புதன் இருக்கிறார். சூரிய குடும்பத்திலும் அப்படித்தான். சூரியனுக்கு பக்கத்திலே புதன் வருவார். இவர் மிகப்பெரிய ராஜ மந்திரி. ஒரு ஆண் ஜாதகத்தில் கன்னியில் புதன் அமர்ந்து சுப கிரகங்கள் பார்த்தால் அவர் கல்வியில் மிகவும் சிறந்து விளங்குவார். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் சிம்ம கட்டத்தில் சூரியன் அமர்ந்திருந்தாலும் அந்த புதன் சூரியன் சேர்க்கை மிக அற்புதமாக இருக்கும். சரி, அடுத்த கட்டத்தை பற்றி பார்ப்போம். அடுத்த ராசி துலாம் ராசி. பொதுவாக துலா ராசி என்றாலே அது சுகபோக வாழ்க்கையை குறிக்கும்.
ஆணுக்கு துலாம் ராசி இருந்து விட்டாலே அவர் புதன் ராசியில் உள்ள பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டால் அந்த கல்யாணம் செய்து கொண்ட பெண்ணின் மூலமே அவர் பணக்காரரும் ஆவார். மொத்தத்தில் சுகபோக வாழ்க்கை வாழ்வார். துலா ராசிக்கு சுக்கிர பகவான் மிக மிக அற்புத பலன்களை தருவார். சுக்கிர யோகம் என்று சொல்வார்களே அதுதான். சூரிய பகவான் இளைப்பாற வரும் இடம்தான் இந்த துலா ராசி. அதனால் சூரிய பகவானுடைய முக்கியமான ஆற்றல், அதனுடைய கதிர்வீச்சு, அதனுடைய நல்ல பலன்கள் சுக்கிரனுடன் இணையும் பொழுது மிக அற்புதமான சுகபக வாழ்க்கை உள்ள அம்சம் நமக்கு உண்டாகும். அடுத்து விருச்சிக ராசி. இது அனைவருக்கும் ஒரு அளவு தெரிந்த விஷயம்தான். விருச்சிக ராசி என்றாலே அதிபதி செவ்வாய் என்று அனைவருக்கும் தெரியும். விருச்சிக ராசி உள்ள ஆண்கள் மிகவும் புத்தி கூர்மையுடனும் மிகவும் ஆற்றலுடன் சுறுசுறுப்பாக இருப்பார். ஏனென்றால் ஒருவர் ஜாதகத்தில் சுக்கிரனும் சூரியனும் மற்றும் செவ்வாயும் ஒரு சுப கிரகங்களாக மாறி பார்த்தால் அவர் கண்டிப்பாக அரசாங்க பதவியும் கடுமையாக உழைப்பவராகவும் அதன் மூலம் வெற்றி பெற்றவராகவும் திகழ்வார். சிறந்த பணி செய்யும் எண்ணம் இருந்தால் தானே நமக்கு நற்பெயர் கிடைக்கும். அதற்கு செவ்வாய் உச்சமாக இருக்க வேண்டும். சூரியன் அதனை சுப கிரகமாக பார்க்க வேண்டும். அப்பொழுது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அடுத்த ராசி கட்டம் தனுசு. குரு ஆட்சி செய்யும் இடம். ஒருவர் ஜாதகத்தில் குரு ஆனது லக்னத்தில் இருந்து 5, 7, 9 பார்த்தால் அது மிகப்பெரிய ராஜயோகத்தையும் சுப பலத்தையும் தரும். குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அது 5, 7, 9 பார்வையில்தான் அது கிடைக்கும். ராசி கட்டத்தில் தனுசு குரு ஆவார். அதாவது ராஜகுரு, ராஜாவுக்கு ஆலோசனை மற்றும் கற்றலை கொடுக்கும் ராஜகுரு ஆவார். அடுத்த ராசி சனி பகவான். இது அனைவரும் சனி பகவனை பார்த்தால் பயப்படுவார்கள். ஆனால் நான் ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன். சனி பகவான் மிக மிக நல்லவர், மிக மிக நேர்மையானவர். அவரிடம் போய் மன்றாடி கேட்கும் அனைத்து விஷயங்களும் அவர் பார்வையில் என்று கேட்டால் அதனை அவர் ஆலோசித்து நமக்கு என்ன நன்மை செய்ய வேண்டுமோ அதை கண்டிப்பாக செய்வார். இதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஏனென்றால் இதுவரை நான் பல பேருக்கு ஜாதகம் பார்த்து கூறியிருக்கிறேன். அவர்கள் சனி பகவான் என்றாலே பயப்படுவார்கள். 7.5 நாடு அஷ்டமத்து சனி என்று சொன்னாலே பயப்படுகிறார்கள். அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அது சில சில இடங்களில் சில சில நபருக்கு ஜோதிடத்தில் அதனுடைய அமைப்பை பொறுத்துதான் கிடைக்கும். சனி பகவான் என்றால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சனி பகவான் முதலில் நேர்மையானவர். அவ்வளவு சீக்கிரம் தீங்கு செய்ய மாட்டார். அதேபோல சில ஜாதகத்தில் நான் பார்த்திருக்கிறேன். சனி பார்வையால் அவர்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த சமயத்தில் நீங்கள் குச்சனூரில் உள்ள சனி பகவானையும் திருக்கொள்ளிக்காடு உள்ள கொங்கு சனீஸ்வரர் கோவிலிலும் நீங்கள் சென்று மன்றாடி உங்கள் கவலைகளையும் உங்கள் மனதில் உள்ள குழப்பங்களையும் சொல்லி வேண்டுங்கள். அனைவருக்கும் தீர்வு கிடைக்கும். தெய்வத்திலேயே இந்த ராசி கிரகங்களில் சனி பகவான் மிகவும் சக்தி வாய்ந்தவர், உச்சம் பெற்றவர். கிரகங்களே மிகப்பெரிய சுப கிரகம் அது குரு பகவான்தான். அதுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஜோதிடம் தெரிந்த சிலருக்கு தெரியும், சனி பகவான் ஒருவனை பிடித்துவிட்டால் அவனுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து தருவார். அதே சனி பகவான் ஒருவனை நினைத்துவிட்டால் மிகப்பெரிய கோடீஸ்வரன் கீழே இறக்கிக் கொண்டு வருவார். இந்த கதைகள் எல்லாம் இன்னும் வரும் நாட்களில் தெளிவாக நாம் நம்முடைய சென்னையில் பார்க்கலாம். இப்பொழுது நாம் பார்த்தவற்றில் நாம் 6 ராசிகளை பார்த்துள்ளோம். இவைகள் எல்லாமே ராஜாவுடன் சம்பந்தப்பட்ட ரசிகர். நாம் 20ஆக பிரித்துவிட்டோம். ராணிக்கு சம்பந்தப்பட்ட ராசிகள், ராஜாவுக்கு சம்பந்தப்பட்ட ராசிகள். சரி, அடுத்து நாம் மேலே உள்ள மற்ற 6 கட்டங்களை பார்ப்போம். இப்பொழுது உங்களுக்கு எளிதாக சொல்லிவிடலாம். நம் ராஜாவிற்கு எந்தெந்த விஷயங்கள் நாம் சொன்னமோ அதையே நாம் ராணிக்கும் நம் அதனுடைய வரிசையில் நாம் சொல்ல வேண்டும். அதேபோல எல்லாமே ஒன்றுதான். ஆண் போன்ற இடத்தில் பெண் போட்டு நாம் சொல்கிறோம், அவ்வளவுதான். கடக ராசி கட்டம் மகாராணி கட்டம் ஆகும். அதாவது தலைவி கட்டம். கடக ராசியில் சந்திர பகவானும், அதாவது அதனுடைய ராசி அதிபதி சந்திர பகவான். இப்பொழுது குருவும் நடந்து கொண்டிருக்கிறது. சந்திரனும் குருவும் கடகத்தில் அமர்ந்து அதனுடைய வீடுகளில் சுப கிரகங்கள் பார்த்தால் அவர் மிகப்பெரிய தலைவியாக இருப்பார், அல்லது மிகப்பெரிய ராணியாக மாறுவார், அல்லது அந்த பெண் மிகப்பெரிய உச்சத்தை அடைவார்கள்.
நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், அந்தந்த ராசி கட்டத்தில் உள்ள அதிபதிகள் சுப கிரகங்கள் பார்த்தால் இவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை கிடைக்கும். அது நிக காலத்தில் உள்ள கிரகங்கள் சுழற்சியின் அடிப்படையில் அதன் பலன்கள் பொறுத்து மாறுபடும். அடுத்த கட்டம் மிதுனம் ராசி அதிபதி புதன். இவர் தலைவிக்கு மந்திரியாவார். ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் இந்த இடத்தில் புதனும் அதற்கு எதிராக குருவும் பார்த்தால் அதுவும் மிகப்பெரிய நன்மைதான். இதனைப் பற்றி நாம் தெளிவாக அடுத்து வரும் படத்தில் பார்ப்போம். அடுத்த ராசி கட்டம் ரிஷப ராசி சுக்கிர பகவான். அதாவது சுகபோக வாழ்க்கை. ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் ரிஷப ராசியில் சுக்கிர பகவான் அமர்ந்து அதனுடைய பார்வை சுப கிரகம் பார்த்தால் அவருக்கு சுகபோக வாழ்க்கை நன்றாக இருக்கும். கணவன் மனைவியுடைய ஒற்றுமை நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சூற்றங்கள் உண்டாகும். அடுத்த ராசி கட்டம் மேஷம். பொதுவாக மேஷ ராசி பெண்களுக்கு அமைந்துவிட்டால் அது ஒரு நன்மை என்று சொல்லலாம். அதனுடைய அதிபதி செவ்வாய். மேஷ ராசி உள்ளவர்கள் துடிப்பானவர்கள். வேலை செய்வதில் அவ்வளவு ஒரு துடிப்பானவர்கள். அவர்கள் சேவகர் அல்லவா. அவர் மிகப்பெரிய ஒரு துடிப்பானவர். கணவனுக்கு மிகப்பெரிய ஒரு அன்பான முறையில் அனைத்து வேலைகளையும் செய்வார். அதற்காக கேள்வி கேட்க வேண்டாம். செவ்வாய் அமைப்பு உள்ள மனைவியை கல்யாணம் பண்ணி நான் மிகப்பெரிய பாடும் கஷ்டப்படுறேன் என்று சொல்பவர்களும் உண்டு. அவர்களுக்கு அதனுடைய பாவ கிரகங்களை பார்க்கும் பொழுது சில நாட்களுக்கு சில வருடங்களுக்கு அவர்களுடைய புத்தி அப்படித்தான் வேலை செய்யும். அடுத்த ராசி கட்டம் மீனம். ராசி அதிபதி குரு பகவான். ஒரு ஜாதகத்தில் கடகத்தில் சந்திரன் அமைந்து மீனத்தில் குரு இருந்தால் அவர்கள் சொல்லிக் கொடுப்பவராக இருப்பார். அதாவது தலைவியாக இருந்திருக்கலாம், அரசாங்க பணியில் வேலை செய்வதாக இருக்கலாம், ஒரு ஆசிரியராகவும் இருக்கலாம். அடுத்த ராசி கட்டம் கும்ப ராசி. நான் மகர ராசிக்கு சொன்னது போலதான் இங்கே ஆணை வைத்து சொன்னேன். இங்கே நான் பெண் கிரகத்தை வைத்து குறிப்பிடுகிறேன். அனைத்தும் இதற்கு சரிசமாகவே வேலை செய்யும். கும்ப ராசியில் சனி பகவான் அமர்ந்து வேலை செய்தால் அதுவும் கடக ராசியில் சந்திரனை பார்த்து அல்லது அதற்கு எதிராக பார்த்து இருந்தால் அவர் கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பு வேலையில் இருப்பார். அது போலீசாகவும் இருக்கலாம் அல்லது குடும்பத்திற்கு பாதுகாப்பாக இருக்கலாம். நண்பர்களே, 12 ராசி கட்டத்தில் உள்ள ஒரு முக்கியமான அம்சத்தை நாம் இந்த பாடத்தின் மூலம் தெரிந்து இருக்கிறோம். இனிவரும் பாடத்தில் உங்களுக்கு ஏற்றாற்போல் நான் உங்களுக்கு பிடித்த முறையில் ஒவ்வொன்றையும் சொல்லித் தருவோம். ஓம் நமோ நாராயணா. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேற்கொண்டு அனைவருக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் உங்களுடைய உறவினருக்கும் சொல்லி அவர்களும் ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள நீங்கள் எனக்கு ஆதரவு தாருங்கள்.